ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. மத்திய அரசுடைய 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்னும் ஒரு சில நாட்களில் தாக்கல் செய்யப்பட இருக்கு. மிகுந்த எதிர்பார்ப்புகள் பட்ஜெட் குறித்து மக்கள்கிட்ட இப்போ எழுந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பொருளாதார வல்லுநர் திருமதி சுபாஷினி அவர்கள். வணக்கம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இவங்களுக்கான குட் நியூஸ் என்னவா இருக்க போகுது? டெஃபினட்டாக இப்போ நம்ம வந்து இந்த பிரதம மந்திரியோட அந்த கௌஷல் யோஜனா அந்த மாதிரியான பல ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ முத்ரா, கொலேட்ரல் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் கொண்டு வரணும். இப்போ நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா, ஒரு சேலஞ்சாக பார்க்குறோம் இந்தியாவுடைய ஒரு க்ரோத் ரெக்கார்டுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டெஃபினட்டாக எல்லாருக்குமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கவர்மெண்ட்டாலேயோ ப்ரைவேட் செக்டராலேயோ கிரியேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம சில பேருக்கு ஆண்டர்பிரனராக வந்து அவங்கள உருவாக்கணும். அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்மளுடைய முதுகெலும்பு. அக்ரிகல்ச்சர் முதுகெலும்புன்னு சொன்னதை தாண்டி இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து முதுகெலும்பு ஆக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்திய நாடு இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஆண்டர்பிரனராக அவங்கள வந்து உருவாக்கி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து கைடன்ஸ் கொடுத்து அந்த மாதிரியான பல ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ இது சம்பந்தமான அகேன் பாலிசி, டேக்ஸ் ரிலேட்டடான ஒரு சப்போர்ட் சிஸ்டம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ்லையுமே வந்து டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். இப்போ எம்எஸ்எம்இக்கெல்லாம் வந்து இந்த ஒற்றை சாரல முறை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு போயிட்டீங்கன்னா, நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னா ஹோட்டல் சம்மந்தமான எல்லா அப்ரூவல்ஸுமே அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போய் பல இடங்களுக்கு அலைய வேண்டாம். அந்த மாதிரியான பல ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எம்எஸ்எம்இயில் இருக்கிறேன், நான் வந்து எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்தோடு நான் வந்து டீல் பண்ணேன், அவங்க எனக்கு பணம் தர வேண்டியது தரவே இல்லை, இப்போ என்னால் போய் சண்டையும் போட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 15 நாளில் நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இயாக இருந்தால் உங்களுக்கான பேமெண்ட்ஸை கொடுத்துடணுன்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. டெஃபினட்டாக இந்த தடவையும் நிறைய எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழர்களாக இருக்கட்டும், விவசாயம் அதிகமாக வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போவுமே அவங்களோட மூலப்பொருட்களுக்கான ஆதார விலை வந்து அதிகரிப்பாங்களா, அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலுமே இயற்கை பேரிடர் மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தாலும் நமக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள் எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த சப்ளை செயின் அப்படிங்கிறத வந்து சீரமைச்சு விவசாயிகளுக்கான பெனிஃபிட்ஸ் நேராக விவசாயத்துக்கு போய் அடையணும் அப்படிங்கிறது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே அந்த டார்கெட்டில் இருக்குது. பட் எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ தட் விவசாயிகளுடைய பொருட்கள் வந்து வீணாகாமல் அவங்க அங்கே போய் பண்ணுறதுக்கான ஒரு எஜுகேஷன், அந்த மாதிரி பல விஷயங்கள் கவர்மெண்ட்டாகவுமே கவர்மெண்ட் சார்ந்த பல நிறுவனங்களுமே வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தடவையும் டெஃபினட்டாக விவசாயத்தை வந்து நம்ம பண்ணவே முடியும். டிஃபென்ஸ்க்கு அடுத்தது விவசாயம் தான் வந்து ப்ரையாரிட்டி செக்டர். ஸோ கண்டிப்பாக அதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்களே சொன்னீங்க டிஃபென்ஸ்ன்னு சொல்லி. ஏன்னா சமீப நாட்களாக பாகிஸ்தானுடன் இருக்கக்கூடிய மோதலாக இருக்கட்டும், எல்லை பிரச்சனைகள் சீனாவுடனானு, டிஃபென்ஸில் ரொம்பவே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. டிஃபென்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு பிறகாக ரயில்வேல பாதுகாப்பின்மைக்காக கவாட்சி மாதிரியான தொழில்நுட்பம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரயில்வே பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். ரயில்வே, டிஃபென்ஸ் இது ரெண்டும் எப்படி ப்ளே பண்ண போகுது? ஸோ டெஃபினட்டாக டிஃபென்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டாப் ப்ரையாரிட்டி செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஃபென்ஸ்லேயுமே வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம இன்னோவேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பொருட்களை வெளிநாட்டுக்காரங்க வாங்குற அளவுக்கு நம்ம வந்து இன்னோவேஷன் கொண்டு வந்தாச்சு. பட் இன்னமுமே இன்னோவேஷன் டெஃபினட்டாக டிஃபென்ஸ்லேயும் கொண்டு வரணும். ஸோ அதுக்கான ஃபண்ட்ஸுமே இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய சோல்ஜர்ஸோடைய பாதுகாப்பு, இப்போ சியாச்சின் போன்ற இடங்களில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த இடங்கள் எவ்வளவோ இந்த தடவை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதை நம்ம வந்து பல மீடியாக்களில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி சோல்ஜர்ஸோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய பெட்டர் ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியருக்கும் பெட்டர் பாதுகாப்புக்கும் டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா வந்து மாறிடுச்சு. அந்த மாதிரி தான் டிஃபென்ஸ் செக்டர். ஸோ ரயில்வே பட்ஜெட் தனியாக இருந்தது, இப்போ தாண்டி வந்து ஒரே பட்ஜெட்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நிறைய வந்தே பாரத் அந்த மாதிரியான பல விஷயங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போது இன்னோவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரயில்வேலையுமே வந்து நம்ம நிறைய இன்னோவேஷன் கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம வெளிநாட்டிலிருந்து தான் நம்ம வந்து என்ஜின்ஸ் வாங்கிட்டு இருந்தது தாண்டி நம்ம மேக் இன் இந்தியா, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ரயில்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தோம்னா நம்ம இப்போ நார்த் ஈஸ்டெல்லாம் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஆக்சுவலி அந்த எல்லா ஸ்டேட்ஸையுமே வந்து ரயில் மூலமாக இணைக்கப்பட்டதெல்லாம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இப்போ வந்து எடுத்துருக்கிற ஒரு இன்னோவேஷன். ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஆகட்டும், இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடு, கம்ஃபர்ட் ஆகட்டும், எல்லா விதத்துலையுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ டெஃபினட்டாக ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ரயில்வேஸ்லையும் டெஃபினட்டாக இருக்கும்.
பட்ஜெட்டில் இது பாசிபிளான்னு தெரியல, ஆனாலும் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஜிஎஸ்டி 2.0 கொடுத்துட்டாங்க, ஆனாலும் இன்னும் ஏதாவது தளர்வுகள் வருமா, ஏதாவது மாற்றுவாங்களா அப்படின்ட்டு அது வாய்ப்புகள் இருக்கா? ஜிஎஸ்டி ரேட்ஸில் மாற்றங்கள் வரதுக்கு ஆக்சுவலி பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் வச்சு அப்பப்போ அது அவங்களுடைய கிரீவன்ஸை எடுத்து மாற்றிடுறாங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி 2.0 இப்போ தான் ஒரு கம்ப்ளீட் ரீவேம்ப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ரேட் சேஞ்சுமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஓகே 12% 5% ஆக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஆக்கினாங்கன்னா அதை சுற்றின பல விஷயங்கள் இருக்குது. இண்டஸ்ட்ரி செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டெஃபினட்டாக வேணும். ஏன்னா இப்போ நான் 18% டீல் பண்ணிட்டு இருந்த பொருள் திடீர்னு 5% ஆக்குறேன்னா என்னோட இன்புட் என்ன ஆகும், இப்போ என்னோட இன்வாய்சிங் சிஸ்டம்லேருந்து எல்லாமே நான் மாற்றணும். ஸோ அதில் வந்து இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப நல்லா திங்க் பண்ணி தான் அந்த சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. பட் டெஃபினட்டாக இந்த ஹார்மோனைஸ்ட் சிஸ்டம் நாமின்க்ளேஷன் சொல்லுவோம், HSN கோட், அது சம்மந்தமாக தான் அதுதான் நம்மளுடைய பேஸ் டேக்ஸ் கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த கோடிங் கிளாசிஃபிகேஷனில் நிறைய ஒரு மாதிரி சர்ச்சைகள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன கிளாசிஃபிகேஷனில் வந்து 5லிருந்து 18க்கு போகிறதும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். 8th பே கமிஷன் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்காக இருக்குது. சேலரி ஸ்லாப் மாறுறதுக்காக இருக்கட்டும், RBI நபார்ட் மாதிரியான டிஃப்ரென்சஸ்லாம் அதில் நிறைய சொல்கிறாங்க. 8th பே கமிஷன் எப்படி இதில் ப்ளே பண்ண போகுது? ஸோ இப்போது இந்த மாதிரி இப்போது இது வந்து பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷனில் தனிநபர் வருமானத்தில் எனக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வேணும், கார்ப்பரேட் டேக்ஸில் பெனிஃபிட் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகணும், இது எல்லாத்துலேயுமே தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, டேக்ஸ் பேயர்ஸோட மணியை நீங்கள் வந்து வெல்ஃபேருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 8th பே கமிஷன் டெஃபினட்டாக அவங்களுடைய ஆஸ்க் படி பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷனுக்கும் இவங்களுக்கு கிடைக்கிற இன்க்ரிமெண்ட்டுக்கும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும், இப்போ இருக்கிற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ரையாரிட்டி விஷயமா இப்போ டிஃபென்ஸ், அக்ரிகல்ச்சர், ரயில்வேஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சரை எடுப்பாங்களா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். பட் அதுக்கான ரெவென்யூ முகாந்திரங்கள் வந்ததுன்னா அதை யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி மேம். மிக்க நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.